நம்முடைய அனைத்திந்திய சங்கமான வன்னியர் சங்கம், இனிமேல சாதாரண சங்கம் இல்லை, இது அனைத்திந்திய சங்கம். இந்த அனைத்திந்திய சங்கத்தினுடைய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் ஐயா அவர்களாலே அடையாளம் காட்டப்பட்ட நம் இனமான தளபதி அமைதி அமைதி இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்பொழுது எழுச்சுரை ஆற்ற இருக்கின்றார்கள். இவர் வன்னியர் சங்கத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்கும் தலைவர், ஐயாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவரினுடைய எழுச்சுரையை கேட்போம். புதுவை மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வன்னிய சங்க பொதுக்குழு கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தன்ராஜ் அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் அனைத்து விடுதலைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, மற்றும் வருகின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வன்னிய சங்க பொதுக்குழு கூட்டத்தின் தலைப்பு மொழி, மதம், இனம் இவற்றுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற பொதுக்குழு கூட்டம். இங்கு வருகை தந்துள்ள அனைத்து சமூகத்தை சார்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள், பெரியவர்களே, ஆக வன்னியர்கள், வன்னிய சங்கம் இது அனைத்து மக்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கும் எல்லோருடைய உரிமைகளுக்காகவும் தான் நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்டது. ஆக 1980 வன்னிய சங்கம் துவங்கும் பொழுது ஐயாவை நாம் யாரும் சென்று வன்னிய சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஐயாவிற்கு மனதில் தோன்றியது, இந்த ஒட்டுமொத்த மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், கல்வி வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும், இவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இவர்களுக்காக போராட வேண்டும் என்று ஐயாவே முடிவெடுத்துதான் இந்த வன்னிய சங்கத்தை உருவாக்கினார்கள். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு எனக்கு முன்னால் பேசும்பொழுது அண்ணன் தன்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், பல வன்னிய சங்கங்கள் இங்கு இருக்கிறது என்று. இப்போ எல்லாம் வன்னிய சங்கமாகிவிட முடியாது. வன்னிய சங்கம் என்று சொன்னால் அது ஐயாவின் தலைமையில் உருவாக்கப்பட்டதுதான் வன்னிய சங்கம். இந்த அழைப்புதல் கூட எனக்கு ஒரு வருத்தம், அண்ணனை தனியாக கேட்க வேண்டும் என்று இருந்தேன். எல்லோரும் தலைவராக இருக்க முடியாது. எல்லோரும் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த இயக்கம், அமைப்பு குட்டிச்சோராவிடும், உருப்படாது. ஆக இந்த அழைப்புதலில் படம் என்று வைத்தால் நம்மை அடையாளம் காட்டி உருவாக்கிய ஐயாவின் படம், அதன் பிறகு நம்மை வழிநடத்த இருக்கின்ற சின்னையாவின் படம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர எனது படத்தை போட்டிருக்க கூடாது. எனது படத்தை போடக்கூடாது அழைப்புதல். அதுதான் ஒரு வரைமுறை.
ஒரு கட்டுப்பாடு. அப்படி ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக இருந்தால்தான் நாம் வளர முடியும். அந்த வகையில் இன்னைக்கு யாராரும் சடங்க ஆரம்பிச்சு என்ன செய்ய முடியும்? இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, 108 109 சாதிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் நமது இனமான காவலர் மருத்துரையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு கேட்டவுடன் கிடைத்து விடவில்லை. இதற்கு 80 வன்னிய சங்கம் ஆரம்பித்து 87 வரைக்கும் போராடி ஐயாவின் கால்படாத கிராமம் கிடையாது. இரவு பகல் என்று மாறாமல் ஓயாமல் ஓடி ஓடி உழைத்து தந்தை பெரியாருக்கு பிறகு அனைத்து கிராமங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றலின் மூலமாக இந்த சமூகத்தை ஒன்று கூட்டியவர் நமது ஐயா அவர்கள். 87 சாலை மறியல் அறிவித்தோம். அன்றைக்கு இருந்த அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, காட்டுமிராண்டித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள். அந்த சாலை மறியல் வெற்றி பெறக்கூடாது என்று கலைஞர் அவர்கள் 30 விழாவை நடத்தினார். ஒரே நாளில் 21 சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. ஐயாவை சிறையில் அடைத்தார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறைக்கு சென்றோம். நமது பெண்களின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டது. இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தவறு என்று சொல்லவில்லை. ஒரே நாளில் 21 பேரை சுட்டுக் கொன்று விட்டார்களே, இப்படி நடக்கலாமா என்று கேட்கவில்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே, இதை தட்டி கேட்கவில்லை. நமது ஐயா அவர்கள் சிறை அடைக்கப்பட்டார்கள். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் என்ன கேட்டோம்? இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் 20% உயர்த்தி கொடு என்று கேட்டார் ஐயா அவர்கள். இதை தான் கேட்டோம், வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இதை கேட்டதற்கு 21 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். நமது சகோதரிகளின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான ஒரு சிறைக்கு சென்றோம். இப்படியெல்லாம் ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியதுதான் இந்த வன்னிய சங்கம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு யாராவது வன்னிய சங்கம் வச்சுட்டு சொல்றதா, இதை அவர் அண்ணன் தன்ராஜ் சொன்ன மாரி ஏதோ பொறுக்கி திங்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாம். எதுக்கு வன்னிய சங்கம்? அதன் பிறகு ஐயா அவர்கள் முடிவு செய்தார்கள், இவ்வளவு கோடிக்கு 2.5 கோடி மக்களை வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டு காலம் போராடுவது? இந்த அரசியல் அதிகாரத்தை நாம் கையில் எடுப்போம், நாம் கையில் எடுத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று முடிவு செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கணும். ஆக இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் ஐயா அவர்கள். தமிழகத்தில் அவர் செல்லாத சிறைச்சாலை கிடையாது. அவர் மீது போடப்படாத வழக்குகள் இல்லை. எத்தனை வழக்குகள், எத்தனை சிறைச்சாலைகள் ஐயாவிற்கு. இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தான். இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, 109 சாதிக்கு வாங்கி கொடுத்தான். இந்த வன்னிய சங்கம் துவங்கிய காலத்தில் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வன்னிய சங்கம் துவங்கிய காலத்தில் இந்த 80 துவங்கப்பட்டு 81 இருந்து நடத்தப்பட்ட வன்னிய சங்க காலத்தில் அந்த வன்னிய சங்க மேடையில் வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய தலைவர்களையும் மேடைகள் அமர வைத்தார் ஐயா அவர்கள். அந்தந்த சமுதாயத்தினுடைய குறைகளை பேச சொன்னார். நரிக்குறவர், குருவிக்கார சாதியை சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், இந்திராணின்னு பேர், அந்த பெண்ணையும் அந்த மேடையில் அமர வைத்தார். அந்த சமூகத்திற்கும் நரிக்குறவர் சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார். அனைத்து சமூக மக்களையும் பேச வைத்தார். உங்கள் குறைகளை சொல்ல சொன்னார். இந்த சமூகம் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒற்றுமையாக எல்லோரும் நாம் இருக்க வேண்டும் என்று பேசியவர் தான் நமது இனமான காவலர் மருத்துரை அவர்கள். சாதி சமய மத நல்லிணக்க ஒற்றுமை மாநாடு, எத்தனை மாநாடு நடத்தி இறுதியில் அரியலூரில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது கலைஞரை அழைத்து நடத்தினார். ஆக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் ஏற்பட்ட பொழுது இங்கிருந்து சென்று அங்கு அமைதியை ஏற்படுத்தவர் நமது ஐயா அவர்கள். இன்றைக்கு வடதமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆயுதநாட மக்களுக்கும் சாதி சண்டை இருக்கக்கூடாது என்று ஒற்றுமைக்காக போராடியவர், பாடுபட்டவர். தாழ்த்தப்பட்ட தலைவர்களை தவிர தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சரி,
அம்பேத்கருக்கு சிலை எடுத்த ஒரே தலைவர் நமது இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான். ஒரே நாளில் 7 சிலையை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் திறந்து வைத்தார். தனி டி கிளாஸ் கோலையை ஒழித்தார். கோவிலுக்குள் அவர்களை அழைத்துச் சென்று சமத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆக ஒரு புரட்சிகரமான திட்டம். அனைத்து சமூக மக்களுக்கு உண்டான உரிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியவர் தமிழகத்தில் மருத்துவையா அவர்கள். இன்றைக்கு வடதமிழ்நாட்டில் அமைதியாக சாதி கலவரம் இல்லாமல் இருக்கிறது சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் நமது மருத்துவையா அவர்கள் தான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தில் பிறந்த இளைஞர்கள் 81 வாக்கில் எல்லோரும் படித்துவிட்டு வேலை இல்லை. வேலை இல்லாத காரணத்தினால் அன்றைக்கு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தருமபுரி, திருப்பூர், வேலூர் பகுதியில், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் எல்லோரும் நக்சல்வாதிகளாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருந்தது. அந்த நிலை உருவாகாமல் தடுத்து அன்றைக்கு உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன், ஒரு நல்ல வழியை காட்டுகிறேன் என்று தடுத்து நிறுத்திய சமூக மக்களை, இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர் நமது இனமான காவலர் மருத்துவையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் எந்த சமூக தலைவர்களுக்கும் இருக்க வாய்ப்பில்லை. எந்த சமூக தலைவர்கள் இருந்தாலும் அவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திப்பார்கள், பேசுவார்கள். ஆனால் ஐயா அவர்கள் தன் சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சிந்தனை ஐயா அவர்களுக்கு வந்ததுக்கு காரணம் அவர் உடலில் ஓடுகின்ற அந்த ரத்தம், அந்த வன்னிய ரத்தம். ஏன் சொல்கிறேன் சொன்னால், வன்னியன் எதற்காக உருவாக்கப்பட்டான்? அதற்கு வரலாறு உண்டு, புராணம் உண்டு. வன்னிய புராணம் சொல்கிறது. இந்த வன்னிய புராணத்தை நானோ ஐயாவோ எழுதவில்லை. இந்து மதத்தில் 18 புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் என்று 18 புராணம் இருக்கிறது. இதில் வன்னிய புராணம் ஒன்று இருக்கின்றது. அந்த வன்னிய புராணம் என்ன சொல்கிறது? சூரன் திருச்செந்தூரில் முருகனால் சூரன் சம்ஹாரம் செய்யப்படுகிறான். சூரனுக்கு பிறகு சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி, வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்து விடுகிறார். வாதாபியை அழிக்க முடியவில்லை. அவன் சிவனிடம் அளப்பரிய வரங்களை பெற்று அவனுடைய அட்டகாசம் அங்கு தேவர் முனிவர்களை கொடுமைப்படுத்துகிறான், மக்களை கொடுமைப்படுத்துகிறான். இவனை அடக்குவதற்கு வழியில்லை. சிவபெருமான் விஷ்ணுவால் முடியவில்லை. இவனை எப்படி அடக்குவது, அழிப்பது என்ற நிலையில்தான் அன்றைக்கு சம்புமா முனிவரை அழைத்து யாகம் செய்ய சொல்லி அந்த யாக குண்டத்தில், அக்னி குண்டத்தில் சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த ஆகுதி நீரை தாமரை இதழில் எடுத்து அந்த அக்னி குண்டத்தில் போட, அந்த அக்னி குண்டத்திலிருந்து வெள்ள குதிரையில் வீரவாளோடு தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழி வந்தவர்கள்தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் என்ன சொல்கிறார்? வீரவன்னியன் தோன்றியவுடன் சிவபெருமான் சொல்கிறார், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் வீரவன்னியன். தேவேந்திரனுடைய இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்கிறார்கள். வீரவன்னியன் அதன் பிறகு படையெடுத்து வில்லவன் வாதாபி அழிக்கின்றான். இது வன்னிய புராணம். இந்த வன்னிய புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் எழுதவில்லை, இந்து மதம் சொல்கிறது இந்த வன்னிய புராணத்தை. ஆக அதர்மத்தை அழித்து அனைத்து மக்களுக்கும் தர்மத்தை நிலைநாட்டி அனைத்து மக்களையும் காப்பாற்றுகின்ற செயல்தான் வன்னியர்களின் வேலை. அதைதான் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு இவர்களுக்கு வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வீரவன்னிய மகாராஜாவா வந்திருப்பது நமது இனமான காவலர் மருத்துவையா அவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே சொல்கிறார்கள், வெள்ளைக்காரன், அது அந்த காலம் வன்னிய புராணம், வெள்ளைக்காரன் கணக்கெடுக்கின்றான். வெள்ளைக்கார ஆட்சியில் கணக்கெடுக்கும் போது வெள்ளைக்காரன் சொல்கிறான், மிக பெரும்பான்மை சாதி 2.5 கோடி பேர்கள் வன்னியர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய குலத்தொழில் போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் இவர்களுடைய குலத்தொழில். போர்க்குணமிக்கவர்கள் வன்னியர்கள். இது வெள்ளைக்காரன் எழுதி வைத்தது இருக்கின்றது. ஆக இந்த சமூகத்தால் எந்த சமூகத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லை. எல்லோருக்கும் நாம் பாதுகாப்பாக தான் இருந்து வருகின்றோம்.
அந்த வகையில் போர்க்குணம் உள்ள வன்னியர்கள், விவசாய தொழிலை குலதொழிலாக கொண்ட வன்னியர்கள், இந்த நாட்டை ஆண்ட வன்னியர்கள், சேர சோழ பல்லவ சம்புராய மன்னர்களின் வழித்தோன்றல் வன்னியர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா பெருமைகளையும் இழந்து, எல்லா உரிமைகளையும் இழந்து, பணத்திற்கு காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற சாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேவலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது அரசியல்வாதியின் சூழ்ச்சியினால் ஏற்பட்டது. உன் பெருமையை நீ மறந்த, நீ வாழ்ந்த பெருமையை இழந்த, எல்லாவற்றையும் இழந்து எல்லா கட்சிக்கும், திமுக, அண்ணா திமுக, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எப்படி மாறின? கொடி பிடிக்கின்ற சாதியாக, கோஷம் போடுகின்ற சாதியாக, அவன் வாங்கி கொடுக்கின்ற சாராயத்திற்கு அடியாளுக்கு செல்கின்ற ஜாதியாக மாறி இன்றைக்கு கூனி குறுகி கும்பிடு போடும் ஜாதியாக நீ மாறியது இனிதான் இன்றைக்கு நாம் வேதனை அடைகிறோம். இதை மாற்ற வேண்டும். நாமும் இந்த நாட்டை ஆள வேண்டும். நாமும் என்றால் நம்மோடு உள்ள பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகங்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆக தமிழகத்தில் ஆள தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தை விட பாண்டிச்சேரியில் மிக விரைவில் இந்த நாட்டை ஆளலாம். ஏனென்றால் இங்கே பெரும்பான்மை. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 234 தொகுதியில் தமிழ்நாட்டில் 120 தொகுதியில் தான் வன்னியர்கள் இருக்கும். அங்கே ஆளுன்னா வேற ஒன்றும் வேண்டாம். இது 120 தொகுதியில் வாழ்கின்ற வன்னியர்கள். அதாவது இப்பொழுது தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக நமது சென்னை அவர்கள் இருக்கிறார். அவர் தேர்தலில் நின்ற பொழுது தருமபுரி என்ன நடந்தது? ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்று சேர்ந்து கட்சி பார்க்காமல் சின்னையாவிற்கு வாக்களித்தார்கள். அதனுடைய நிலைதான் சின்னையா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதே நிலை 120 தொகுதியிலும் ஏற்பட்டால் தமிழகத்தை ஒரு வன்னியர் முதலமைச்சராக ஆளலாம். ஆனால் இங்கே எப்படி என்று சொன்னால் அதைவிட அதிகமாக நாம் இருக்கின்றோம். அதைவிட அதிகமாக இருந்தும் இன்றைக்கு நாம் ஆளுகின்ற நிலை இல்லை. இங்கு ஆள வேண்டும் என்றுதான் நமது ஐயா அவர்கள் எல்லா கிராமத்திற்கும் வந்தார், வீடு வீடாக வந்தார், தெரு தெருவாக வந்தார். ஆனால் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருந்தோம். ஆனால் அதை வேறொருவர் பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்தார். ஆக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட சொன்னாங்க வன்னியர் சங்கம்னு படம் போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு வன்னியர் சங்கம் சொல்றேன். தேர்தல் வந்தா என்ன செய்வேன்? தேர்தல் வந்தா நாங்க இருக்க கட்சியில் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றோம். அப்ப எதுக்கு நீ வன்னியர் சங்கம் சொல்ற? தேர்தல் வந்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னா அது உண்மையிலே நீ வன்னியர் சங்கம் வன்னியர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு வந்து வன்னியர் சங்கம் சொல்லிட்டு தேர்தல் வந்தா நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன், அண்ணா திமுகவுக்கு போடுவேன்னா நீ அங்கேயே இரு. தமிழ்நாட்டிலலாம் எப்படின்னா நான் குறிப்பாக நான் எல்லா மாவட்டங்களுக்கும் போனால் வந்தால் கேட்பேன், நாங்களும் வன்னியர் தாங்க. வன்னியர்னா என்ன கட்சியில் இருக்கீங்கன்னு. திமுக அண்ணா திமுக. உங்களெல்லாம் வன்னியரா நான் அங்கீகாரம் பண்ணல. ஏன்னா நான் தான் உனக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கணும். நீ திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவில் இருக்கிற நீ கருணாநிதி ஜாதி, நீ அண்ணா திமுகவில் இருக்கிற ஜெயலலிதா ஜாதி. ஒன்றை நான் வன்னியரா அங்கீகாரம் பண்ண முடியாது. நீ வராத, அதை சொல்லிட்டு வராதுன்னு இப்படியே சொல்லுவேன். ஏன்னா நீ கட்சி தேர்தல் வந்தா நீ எந்த கட்சிக்காக ஓட்டு போடுவ, எந்த கட்சியில இருப்ப. உனக்கு பிரச்சனை பாதிப்புன்னு வந்தா மட்டும் இங்க நாங்க வன்னியர் சங்கம் வன்னியர் எங்கள்கிட்ட வரணும். அப்ப நாங்க உங்களுக்கு நிக்கணும். உங்க பிரச்சனை ஒண்ணு வீட்டில் உங்க பிரச்சனை அப்படி இப்படி வந்தா அதுக்கு மட்டும் நாங்க வந்து நிக்கணும். இது எதுக்கு? ஆக சமூகம்னா நாமும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கோம். இதுல எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறாங்க. நாமும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம். நீங்க வன்னியரா இருக்கிற நீங்க எல்லாம் எந்த கட்சியில் இருக்கணும்? இந்த கட்சியில தானே இருக்கணும். வேற எந்த கட்சியில் போய் இருக்கிறது? இன்னைக்கு வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜாதி இல்லைன்னா சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னைக்கு வட இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா மாநிலத்திலும் ஜாதி தான். இங்கே கூட நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கூட யாரோ ஒரு சில பேர் வன்னியர், கவுண்டர், படையாச்சி, ரெட்டியார், நாயுடு அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆனால் அங்கே எல்லாருமே அந்த ஜாதி பேரை போட்டு தான் தலைவர்கள்லேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கிறாங்க. அப்போ அங்கே எந்த சாதி இருக்கோ அவங்க இன்னைக்கு ஊபியாக இருந்தாலும் இன்னைக்கு பீகாராக இருந்தாலும் அங்கே உள்ள யாதவ சமுதாயம் அப்படி தான் ஆள்றாங்க. ஆக எல்லா இந்தியா முழுக்க சாதி இருக்குது.
சாதி இல்லை சாதி இல்லை அப்படின்னு சொன்னால் படிக்க பிள்ளைகளை கொண்டு சேர்க்குறல ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அங்கேயே சாதியை கேட்கக்கூடாது. நீ ஒன்றாவது போய் சேர்க்கும் போது என்ன சாதின்னு கேட்குறாங்க. சாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அப்புறம் என்ன சாதின்னு பள்ளிக்கூடத்தில் கேட்குற? தமிழன்னு போட்டுக்க வேண்டியதானே, ஏன் ஜாதின்னு கேட்குற? கோயிலுக்கு நீ சாமி கும்பிட போனால் ஐயர் கேட்குறாரு, என்ன சாதி என்ன கோத்திரம் குலம் கேட்குற. ஏன் இந்த கோத்திரம் குலம் ஆறு இதெல்லாம் கேட்கணும்? இதெல்லாம் கேட்காம இருக்கலாம்ல. ஆக சாதி இல்லை என்று சொல்வது ஒரு ஏமாற்று வேலை. நாம சாதி இருக்குன்னு சொன்னா நீ சாதி இல்லை என்று சொல்லி எல்லா சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை ஆண்ட திராவிட கட்சிகள் கொடுக்க மறுத்துட்டான். அதனால எங்க எல்லாருக்கும் உரிமையை கொடு, எல்லா சமுதாயத்துக்கும் கொடு. இடஒதுக்கீடோ வேலை வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் அரசு அதிகாரமோ எத்தனை பேர் 100 பேர் இருக்குன்னா 100 பேருக்கு உண்டானதை கொடு, 10 பேருக்குன்னா 10 பேருக்கு உண்டானதை கொடு, எல்லா சமுதாயத்துக்கும் கொடு. இதுதான் வன்னிய சங்க மேடையில் நாம் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறது. இன்றைக்கு தமிழர்கள் தமிழ் உணர்வு நம்ம விட யாரும் வேற வேகமாக தமிழ் உணர்வை பற்றி பேசுனதில்லை. இவன் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு யார் பேசுகிறான்னு சொன்னால் பத்திரிகையாளர்கள் சில பேர் சொல்லுவாங்க. இப்போ 50 நாள் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே இருந்துட்டு வந்தார் ஒரு தலைவர் வைகோ, அவர் தான் தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ஒரு சட்டம் வந்துச்சு எங்கள் தமிழ்நாட்டில், ஈழத்தமிழர்களை விடுதலை புலிகளை ஆதரித்து யார் பேசினாலும் தமிழகத்தில் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்டதும் இந்த புறநானூற்று புலிகள் வைகோபால் சாமி எல்லாம் இருக்கிற இடம் தெரியல, எல்லாம் ஓடி மறைஞ்சிருச்சு. திராவிட கழக வீரமணி எங்க இருக்கிறான்னு தெரியல, மணி எங்க போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. அன்றைக்கு துணிச்சலாக தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவர் நமது இனமான கால மருத்துவர். என்ன சொன்னார்? ஈழத்தமிழனை நான் ஆதரித்து பேசுவேன், 7 ஆண்டுகள் அல்ல 70 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாலும் நான் பேசுவேன். எனக்கு பின்னால் என் பிள்ளை பேசுவான், என் பிள்ளைக்கு பின்னால் என் பேரன் பேசுவான் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது ஐயா தான். அப்ப இந்த தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு அந்த யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டும் இல்லையே. கலைஞர் வாயை திறந்து பேசினாரா? வாயை திறக்கவே இல்லையே. தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்ன பேசினார்? ஒண்ணுமே பேசலையே, ஒன்றும் பேசல. அப்ப நாம தான் பேசணும். இப்ப நாம பேசுறதுக்கு அப்புறம் நாம தமிழை பத்தி நாம தான் பேசணும். நம்மளை ஏன் அங்கீகாரம் இல்ல? இன்னைக்கு எந்த சமுதாய பிரச்சனைக்கு மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவை மீட்பதற்கு போராடியவர் நம்ம ஐயா அவர்கள். ஐயா தான் முதலில் தமிழகத்தில். இன்னைக்கு கச்சத்தீவை கொடுத்தவங்களே போராடுறாங்க. கச்சத்தீவை யார் கொடுத்தா? கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதுதான் கச்சத்தீவை கொடுக்கப்பட்டு பறிபோனது இந்திரா காந்தி ஆட்சியில். எதுக்காக கச்சத்தீவை விட்டு கொடுத்தார்? காவேரி உரிமையும் கச்சத்தீவையும் கலைஞர் விட்டு கொடுத்ததுக்கு காரணம் சர்க்காரியா ஊழல் என்ற ஒரு வழக்கு கலைஞர் மீது இருந்தது. அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கணும், அதுக்காக வாயை திறக்காம இருந்தார். ஆக கச்சத்தீவை முதலில் மீட்க வேண்டும் என்று போராடிய ஒரே தலைவர் நம்ம ஐயா அவர்கள். மீனவர்களுக்காக போராடணும். தடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள், இஸ்லாமியர்களை அடக்குவதற்கு, சிறையில் தள்ளுவதற்கு, கேள்வி முறை இல்லாமல் தள்ளுவதற்கு. கோயம்புத்தூரில் முஸ்லிம் சமுதாய பெண்களை அந்த மரப்பு துணி போட்டு அந்த முக்காடாய் விலைக்கு பார்த்து அதற்காக கண்டித்து அங்கு சென்று கோயம்புத்தூரில் போராடியவர், தடா சட்டத்தை எதிர்த்து போராடி தடியடிப்பட்டவர் சென்னையில் நமது இனமான மருத்துவர் தான். காவேரியில் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபோது கர்நாடகத்திற்கு பிழைப்பு தேடி சென்ற தமிழன், ஒட்டுமொத்த தமிழனும் பாதிக்கப்பட்டான். அந்த பாதிக்கப்பட்ட தமிழனுக்கு 1000 காலில் சென்று நீதி கேட்டவர் நமது இனமான காவல் மருத்துவர். கர்நாடகத்தில் எந்த தமிழன்? எல்லா சமுதாய தமிழனும் தான், அவர்களுக்காக போராடியவர். ஆக இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்றைக்கு முல்லை பெரியார், பாலாறு இந்த பிரச்சனைகளுக்காக போராடுபவர் நமது ஐயா அவர்கள் தான். ஆனால் ஸ்டாலின் இன்னைக்கு போராடுறார். எதுக்கு போராடுறாரு? கச்சத்தீவை கொடுத்து அவங்க அப்பா கச்சத்தீவை நான் மீட்க போறாங்கிறாரு. இப்ப ஏரி குளங்கள்லாம் வெட்டுறாரு. தினைக்கும் தொலைக்காட்சியில் பார்த்தா அது ஏற்கனவே வெட்டின ஏரியான்னு தெரியல, அதில் போய் சுற்றி பார்த்து பத்திரிகையாளர்கள் போட்டோ எடுக்கிறாரு. என்ன இன்னைக்கு என்ன கேள்வி நீ நினைச்சு பார்க்கணும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சார்.
ஊராக எல்லாரையும் குறை கேட்டார். விவசாயிகள்லாம் போய் பார்த்து கேட்டார். விவசாயி வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், நடுவு நட்டுட்டு இருக்கான். இது என்ன சேத்துல நடுற அப்படின்னாரு. இது தாங்க நெல், சேத்துல நட்டாதாங்க விளையும் அப்படின்னா. அப்படியா, சேத்துல நட்டதுக்கு அப்புறம் தான் விளையுமா அப்படின்னாரு. அவன் கோமணம் கட்டிட்டு இருந்தான். என்ன கோமணம் ஏன் கட்டிட்டு இருக்க அப்படின்னாரு. உங்க ஆட்சியிலே மிஞ்சினது கோமணம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ அவங்க விவசாயி கேட்குறான், இதையும் உருவ போறீங்களா? இவங்க ஆட்சியில் இவர் கேட்குறாரு. இப்போ போய் குளத்தெல்லாம் வெட்டுறாரு. எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? 50 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. உங்கள் அப்பா முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்க. இந்த 50 வருஷத்தில் இங்கே ஓடுற ஆறு குளங்கள்லாம் ஆழப்படுத்தி எல்லா ஆறுலையும் செக் டேம் கட்டி அந்த செக் டேமில் தண்ணியை தேக்கி அங்கேருந்து பம்பிங் பண்ணி குளங்குட்டைக்கெல்லாம் தண்ணி கொண்டு வந்து விவசாயத்தை நீராதாரத்தை பெருக்கணும்னு நினச்சா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சொர்க்க பூமியாக மாறி இருக்காது? செஞ்சிருக்கலாமா இல்லையா? 50 வருஷம் எங்கேயாவது ஒரு ஆற்றுல குறுக்க ஒரு கல்லை தூக்கி வச்சிங்களா? ஒரு அணை கட்டிங்களா? ஒரு ஏரி குளங்களை வெட்டிங்களா? ஒன்றும் செய்யல. இன்னைக்கு செய்யறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆட்சிக்கு இது நல்லா கவனிங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூரின் அதிபராக லீகோன் வந்தார். அதிபராக வந்தார். அப்ப திமுக ஆட்சிக்கு பிறகு வந்த அதிபர் சிங்கப்பூரை இன்னைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்க்கிற அளவிற்கு மிகப்பெரிய நாடாக, செல்வம் கொழிக்கின்ற நாடாக, தொழில் வளம் கொழிக்கின்ற நாடாக உருவாக்கி இருக்கிறார். எப்படி அவங்களால முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? அப்போ அந்த அமைச்சர்கள் எல்லாரும் விடாமுயற்சியாக நாட்டை நேசித்தார்கள், மக்களை நேசித்தார்கள், மக்களுக்காக உழைத்தார்கள். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க அப்பா நீங்களும் என்ன பண்ணீங்க? கொள்ளையடிச்சிங்க. கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் பிளாட் போட்டு வச்சீங்க. இன்னைக்கு ஊழலின் ஊற்றுக்கண்ணே கலைஞர் தான். ஊழலை அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தான். லஞ்சத்தை அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தான். சொல்ல போனா அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி, காமராஜ் ஆட்சியில ஊழல் லஞ்சம்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் திமுக காரங்க சொல்லுவாங்க, ஒரு வேலை கோடிக்கணக்கான வேலை பாலம் கட்டணும் விட்டா அந்த ஊழல் செய்யறதை கண்டுபிடிக்க முடியாதான். ஏன்னா கொட்டேஷன்லயே திருடுவானோ. 1 கோடி ரூபாய் இந்த பாலம்னா அதுக்கு கொட்டேஷன் போறதே 1.5 கோடி போட்டுருது. அப்ப எங்க ஊழல் செஞ்சது தெரிய போகுது. அப்ப அப்படிப்பட்ட ஆளுங்க நீ ஆரம்பிச்சு வச்சிங்க. அடுத்தது எம்ஜிஆர் வந்தாரு. அப்புறம் அம்மையார் வந்தாங்க. அம்மையார் கூட சின்னம்மாவும் சேர்ந்து வந்தாங்க. அவங்க ஒட்டு மொத்தமா கடலை மட்டும்தான் பிளாட் போட முடியல. கடலை ஒதுக்கி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டாங்க. எங்க இருந்து நாடு உருப்படும்? எப்படி நாடு உருப்படும்? கர்நாடகத்துக்காரன் கேட்கறான், ஒரு இடம் விடாம, நம்ம தலைவர் தெரியும், தலைவர் பேசுவார், ஒரு இடம் விடாம அணையை கட்டிவிட்டான். தண்ணி விட எங்க விடுவான் தண்ணி? நாம கேட்கறான், நான் திறந்து விட்டா தண்ணிய மேட்டூரை தவிர வேற எங்க தேக்கிற இடம் இருக்கு? நேற்று கூட தொலைக்காட்சி நம்ம தலைவர் பேசியிருந்தார். மேட்டூர்ல கிட்டத்தட்ட 20-30 அடி வண்டல் மண் இருக்கு. இந்த தண்ணியை விட்டா 20-30 அடி சேர்தான் நிக்குது. அதை இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக அந்த வண்டல் மண் சேர விவசாயிகள் அள்ளிட்டு போக சொன்னா கூட அள்ளிட்டு போயிருப்பான். அதை அள்ளி இருந்தா அப்ப வர்ற தண்ணி இன்னொரு 20 அடி ஆழம் தண்ணி நிக்கல. அதை கெடுத்து மேட்டூர் ஆழப்படுத்தல. ஆக நாட்டை பற்றியே எவனும் சிந்திக்கல. அதை விட ஆட்சியில் இருக்குன்னு இவ்வளவு கேவலம்னா மக்கள் அதை விட கேவலமா இருக்கான். ஏன்னா 250 ரூபா வாங்கிட்டு ஓட்ட போட்டுடுச்சுங்க. இப்போ இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் எதாக இருந்தாலும் உங்கள் மாநிலத்தில் தான் சரக்கை வாங்கிட்டு வராங்க. சரக்கை வாங்கி அதை கொடுக்குறான், எதை கொடுத்தா குடிச்சிட்டு ஓட்ட போடுறோம். இப்படி மக்களையும் ஏமாற்றி வச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், முதலமைச்சராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சிந்திக்கணும். முதலமைச்சராக இருக்கிறது என்ன? ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் இருந்த பணத்தையே கொள்ளையடிச்சிருக்கான் சுத்தமா. இவெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறது என்ன தகுதி இருக்கு? ஆக எவன் வேணாலும் முதலமைச்சராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கலாம், சுரண்டலாம். சொன்னா நீ எதுக்கு இருக்க? இந்த நாடு ஓ நாடு, இங்க இருக்கிற கனிம வளம் நம்மளுது. இதை எவனும் சுரண்ட விடக்கூடாது, நீ தான் பாதுகாக்கணும். உன் வீட்டில் வந்து பூந்து அல்றானா விடுவியா? உன் வீடு மேல இந்த நாடும். நாம கட்டுற வரி பணத்தில் தான் இந்த அரசாங்கம் நடக்குது. அரசாங்கத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ வீட்டுல இருந்து கொண்டாந்து போட்டு பணம் நடத்தல. ஜெயலலிதாவும் சரி, நாம கட்டுற வரி பணத்தில் தான் நடக்குது. ஆக நாடு நம்ம நாடு. இந்த நாடு நல்லா இருந்தால்தான் நமது சந்ததிகளுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும். அதற்காக நாம் போராட வேண்டும். ஆக இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு இங்கே ராம ஆண்டானா ராவண ஆண்டானான்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ராம ஆண்டா ராவண ஆண்டான்னு இருந்தானா நாம ஆளணும்.
அந்த உணர்வு நமக்கு வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இன்னொரு விதமா போறீங்க. நாம சரி, நம்மால் தான் யாரோ ஒருத்தர் ஆள்றாரு, அவர் நம்மாலா இருக்கலாம். நமக்கு என்ன செஞ்சாரு அத பாரு. சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு? சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரா? என்ன சமுதாயத்துக்கு தனியா பண்ணியிருக்காரு? அதை செய். எல்லாரையும் வர்றவங்க போறவங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வந்து நாங்கள் வன்னிய சங்கம், நாங்களும் வன்னிய சங்கம் சொன்னா எல்லாரையும் நம்மால் நினைச்சக்கூடாது. நான் சொல்ல அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்த ப்ரொடக்ஷன், ஆக நம்மால் சொல்ல முடியாது. ஆக நம்மால் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு என்ன செஞ்சார், இந்த சமூகத்துக்கு சம்பந்தப்பட்டவரா, இந்த சமுதாயத்திற்கு ஐயா கூட இருந்து ஏதாவது போராடினாரா, ஐயா கூட இருந்து இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டாரா, இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்க வேணும். அதை விட்டுட்டு இவரு நம்மால் அவரு நம்மால் போனோம்னு வச்சுக்க, அவன் வருவான் போவான், மாறி மாறி போயிட்டு இருப்பான். நீ என்னைக்கும் இந்த மாதிரி நடுத்தூரில் நின்றுட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஆக நம்முடைய பெருமைகளை பார்க்கணும். படை நடத்தி பாராண்ட பேரினம் இந்த இனம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான், கங்கை கொண்டான், கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன். கடாரம் வரைக்கும் போனோம். ராஜேந்திர சோழன் போனா யாரு கூட, நம்ம தான் போய் படையெடுத்து போனோம். இப்படி பெருமைகள் வாய்ந்தன மக்கள். இந்த மக்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கு எல்லா கட்சியிலும் ஓட்டு போடுற கூட்டமாக இருக்கிறோம். ஆக நாம் நம் சமூக மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை போல் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று சேர்த்து நமக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும். அரசியல் அதிகாரம் கிடைத்தால்தான் இந்த சமூகம் முன்னேற முடியும். ஆனா ஒரு பாலிசி வச்சிருக்கா சில நம்ம ஆளுங்க இளைஞர்கள், வன்னிய சங்கம்னா வருவேன், கட்சினா வரமாட்டான். ஏன் வன்னிய சங்கத்துக்கு நீ வராத? எதுக்கு வர? எதுக்கு வர? கட்சி வந்தா தானே இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ண முடியும். கட்சி இல்லாம இந்த சமுதாயத்துக்கு என்ன வரி? வன்னிய சங்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை சிந்திக்கணுமா இல்லையா? சரி, கட்சினா நான் வரமாட்டேன்னா வேற கட்சிக்காரன் இந்த சமுதாயத்தை பண்றாங்களா? சொல்லு, விரல் விட்டு காட்டு. இது எல்லாம் ஏமாற்று வேலை, உன்னை ஏமாற்ற வேலை, பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக சிந்தித்து, இங்க வன்னிய சங்கம் என்று சொன்னால் அது ஐயா படம் தான், ஐயா தான், வேற யாரும் கிடையாது. என்ன அடையாளம் கட்டினவர் ஐயா தான். நான் ஆரம்பத்தில் காடு வெட்டியோட கிளை செயலாளர், என்ன ஐயா கிளை செயலாளர் ஆக்கினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு மாநில தலைவராக்கி இருக்கிறேன். என்ன மாநில தலைவராக்கி ஐயா தான் என்ன அடையாளம் கட்டிருக்காரு, இந்த தமிழ்நாடு முழுவதும் அடையாளம் கட்டிருக்காரு. ஆக ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு அடையாளம் காட்டியவர் ஐயா அவர்கள் தான். ஐயா தான் இந்த ஜாதியின் அடையாளம், இந்த ஜாதியின் முகவரி. இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்தை யாராவது மதிப்பாங்களா? இந்த சமுதாயத்தை மதிப்பாங்களா? ஐயா வர்றதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் என்ன, அது பள்ளிச்சாரி, காசு கொடுத்தா ஓட்டு போடும், சாராயம் கொடுத்தா ஓட்டு போடுவோம், இப்படி தானே பேசுனா? உண்மைதானே நான் சொல்றது? இப்படி தானே பேசுனா? ஐயா வரதுக்கு முன்னாடி. ஐயா வந்து பிறகு கொஞ்சம் மோசமான அவர் ஐயா இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது எப்போ வந்தது? அது ஐயா வந்த பிறகு தானே. இதை நாம சிந்திக்கணுமா இல்லையா? இதை நாம யோசிக்கணுமா இல்லையா? ஆக தமிழ்நாட்டோடு மிக அதிகப்படியான வாய்ப்பு, நாம் விரைவில் ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு பாண்டிச்சேரியில் இருக்கிறது. அதற்கு என்ன தேவை என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் நாம் ஆள வேண்டும், இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை நாம் ஆள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்தால் போதும், நாம் கண்டிப்பாக ஆள முடியும். கண்டிப்பாக நாம் ஆள முடியும். வேறு எவரையும் நம்மால் என்று பார்க்காது. நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு ஐயாவோடு போராடினாரா, ஐயாவோடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரா, இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறார், இதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும், பாண்டிச்சேரி ஆள வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து நம்ம சமூகமும் ஒன்று சேர்த்து நாமும் ஒன்று சேர்ந்து ஆள வேண்டும் என உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.